ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திக்காக VHP நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களோட குலதெய்வம், அதாவது மதுரை வீர சாமிகளை நாங்கள் இன்றைக்கி வருஷம் நம்ம இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு வளர்பிறையில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுபடி இன்றைக்கி மதுரை வீரனை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கோம். இந்த மதுரை வீரன் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதே நம்மளோட முன்னோர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நமக்கு முன்னாடி பிறந்தவங்க, நமக்கு அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, நம்மளோட முன்னோர், அவங்க வழிபட்ட விற்று சென்ற பாதையை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இந்த முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடில் ஒன்று தான் இந்த மதுரை வீர வழிபாடு. பார்த்தா எங்கள் முன்னோர்கள் மதுரை வீரனை இது ஒரு பங்காளி சாமி, அண்ணன் தம்பி சகோதரர் எல்லாருமே. இன்றைக்கி நவநாகரிக காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன நாகரிகம் வந்தாலும் நம்ம முன்னோரையும் நம்ம பெற்றோரையும் நம்ம மறக்க முடியாது. பெற்றோர் இருக்கும் வரை அவங்க தெய்வம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பெற்றோர்கள் மறைவுக்கு பின்னாடி தான் அவங்க நம்மளோட முன்னோர் அப்படின்னு அவங்கள நினைவாக நம்ம கும்பிட்ற மாதிரி தான் இந்த முன்னோர் தெய்வமும் நம்மளோட மதுரை வீர வழிபாடு. முன்னோர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் உயிரோடு வாழ்ந்து நம்மளோட ரத்தம் சதையமாக வாழ்ந்தவங்க, போரில் வீர மரணம் அடைஞ்சவங்க, ராஜாவுக்கு உதவி செஞ்சவங்க, இந்த மாதிரி பலவிதமான மக்களுக்கு உதவி பண்ணவங்க தான் இன்றைக்கி பல மக்களால் போற்றப்பட்டு அவங்க குலதெய்வமாக மாறுறாங்க. அப்படி மாறினவர் தான் இந்த மதுரை வீரனும். மதுரை வீரன் மிக வீரத்திற்கும் விவேகத்துக்கும் பேர் போனவர், ஒரு திருடர் கூட்டத்தையே அடக்குனவர். அந்த காலத்தில் பதப்பதைக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு விருச்சகமாக மாற்றி எல்லாத்தையும் சந்தோஷமாக்கினவர். அதனால தான் இன்றைக்கி மதுரை வீரனை இங்கே தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, வடநாட்டிலையும் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்துலேயும் மதுரை வீரனை நிறைய பேர் கும்பிட்றாங்க. மதுரையில் அவர் உயிரோடு வாழ்ந்தவர், நம்மளோட மண்ணோட மண்ணாக, நம்மளோட ரத்தமாக, நம்ம பூமியில், மதுரை பூமியில் நடந்து வாழ்ந்து மடிந்தவர். அவர் அவரோட மரணம் சாதாரண இயற்கை மரணம் கிடையாது. அதனால தான் அகால மரணம், அதுவும் போல் ஒரு தவறுதலான ஒரு பொய் செய்தியை பரப்பி அதில் ஒரு தப்பான முடிவு எடுத்து தப்பான தண்டனை கொடுத்ததில் இதனால தான் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய கடவுளாக மாறி நமக்கு அருள் பாலிக்கிறாரு. ஏன்னா அவர் இறந்ததே மக்களுக்காக வேண்டி, இறந்ததுக்கே இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வேண்டி அவர் அகால மரணம் அடைஞ்சார். அவரோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ மக்கள் மனிதராக இருந்தவர். ஆமாம், மனிதரோட நாயக்கர் காலத்தில், திருமலை நாயக்கர் அதுக்கு முந்தின காலத்தில் உயிரோடு வாழ்ந்தவர். இங்கே இந்த மண்ணில் வாழ்ந்தவர். திருச்சியில் பிறந்து மதுரைக்கு மதுரையில் அதாவது திருடர்களையும் கள்ளர்களையும் அடக்க வந்தவர், அடக்கி வெற்றி கொண்டவர். அதனால தான் அவருக்கு மதுரை வீரன்னே பேர் வந்தது. மதுரைக்கே வீரன்னு அவர் பேர் எடுத்து வாழ்ந்து நம்மளோட இருந்தவர். இன்றைக்கி அவரை குரு வழிபாடுங்கிறத விட முன்னோர் வழிபாடில் குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் கும்பிட்றதுல நமக்கு மதுரை வீரன் உயிரோட இருந்ததாகவும் மனிதனாக இருந்தால் கடவுளாக மாறி இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவரை வழிபாடு செய்ய அவர் எப்படி உங்களுக்கு குலதெய்வம் ஆகும்? எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பாதை. எங்கள் 4வது தலைமுறை, அதுக்கு முன்னாடி தலைமுறையினர் கும்பிட்டு வந்ததுனால நாங்கள் அவங்க எங்கள் முன்னோர்களை நாங்கள் கடவுளாக நம்பிக்கையில் அவங்க கும்பிட்ற தெய்வத்தை நாங்கள் கடவுளாக தான் கும்பிட்டு, அந்த மாதிரி தான் எங்களுக்கு மதுரை வீரன் எங்களுக்கு காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் மாறினார். நிறைய சொல்லியிருக்கோம். ஒன்று இது முன்னோர் தெய்வம். என்ன நவநாகரிக காலங்கள் வந்தாலும் பெற்றோரையும் நம்மளோட கூட பிறந்த அண்ணன் தம்பியும் நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் நம்ம மாற்ற முடியாது. அது என்ன நாகரிகம் வந்தாலும் அந்த உறவு முறை மாறாது. அது மாதிரி தான் நம்மளோட குலதெய்வமும். நம்ம முன்னோர் வழிபடுறாங்க, அவங்கள மதிக்கிறோம்னா நம்ம முன்னோர் வழிபட்டதை நம்ம வழிபடுறோம். இதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா நமக்கு வர எங்களோட சந்ததிகள் இதே மாதிரி கும்பிடுவாங்க. அதில் அந்த குடும்ப ஒற்றுமை, இதில் என்னென்னா அந்த முன்னோர் வழிபாடில் முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்ப ஒற்றுமை, சகோதர பாசம். இது மெயினாக என்ன, பங்காளி தெய்வம் தான். இது பங்காளிகளுக்குள்ளக்க நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கும்பிட்றது தான் இந்த முன்னோர் வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு. வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.